ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் இன் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் கண்ட்ரோல் அப்படின்றது இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் என்ன ரிஃபர் பண்ணுறதுன்னா is a process and practices that organization to ensure that அதாவது டே டு டே தினைக்கும் இருக்கிற என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அது எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் கண்ட்ரோல். இது வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும், இதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் எந்த மாதிரி ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுற ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கணும் அந்த ப்ராசஸ். அண்ட் தென் அது எப்படி போகுது, அண்ட் தென் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங், அந்த நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது என்ன மாதிரி ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி அந்த ப்ராசஸ் போகுது, அது எப்படி பர்ஃபார்மன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷனல் கண்ட்ரோல். இந்த ஆப்ரேஷனல் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டாப்ளிஷன் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர், அதாவது கேபிஐ சொல்லுவாங்க. அதாவது எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சஸ் பண்ணுறது, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவையானதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அந்த ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸு சொல்லுவாங்க இல்லையா, எதை பேஸ், அதாவது கோல்ஸ் மீன்ஸ் அந்த ஃபைனல் அவுட்புட், அந்த அவுட்புட்டை வந்து எப்படி வந்து அதை வந்து நம்ம மீட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டில் வந்துடும். இப்போ ஒரு கோல் இருக்குன்னா அந்த கோல் ரீச் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படி இருந்தால் அது கரெக்டாக வரும் அப்படின்றத பார்க்குறது. இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் ப்ரொடக்டிவிட்டி, ஓகேவா, அந்த ப்ராடக்டை பற்றி நம்ம எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும், அதோடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அண்ட் தென் குவாலிட்டி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்களா, இது எல்லாமே சேர்த்து தான் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த கோலை மீட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படிலாம் கொண்டு வரணும், அது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸ் மீன்ஸ் என்ன, இங்கே வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த இடத்துல ரிசோர்ஸஸ் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹியூமனாக இருக்கலாம், ஃபினான்ஷியல், டெக்னாலஜிஸ், இது எது வேணால் இருக்கலாம். அதை நம்ம என்ன பண்ணுவோன்னா ரிசோர்ஸஸ் சொல்லுவோம். இந்த ரிசோர்ஸஸ் வந்து எப்படி வந்து எஃபெக்டிவாக நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜிஸில் நம்ம கொண்டு வரோம், ஓகேவா, அதான் பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் அலோகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டிங் வரும், அண்ட் தென் ப்ராஜெக்ட் பேஸ்டு, எந்த அளவுக்கு நம்ம ப்ராஜெக்ட்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எல்லாமே சேர்ந்தது தான் ரிசோர்ஸ் அலோகேஷன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னால் அந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா எது எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எது எதெல்லாம் தேவையில்லை, எந்த மாதிரி ப்ராசஸை யூஸ் பண்ணால் அது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது, அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்னால் நம்ம ப்ராசஸ் டேட்டா ப்ராஜெக்ட் பண்ணும்போது நமக்கு ஏதாவது வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணும் போது ஏதாவது நமக்கு ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவைன்னா நம்ம ரீஇன்ஜினியரிங் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ரீஇன்ஜினியரிங் பண்ணுறது, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தடாலஜிஸ், இன்னும் கொஞ்சம் ப்ராசஸை டெவலப் பண்ணுறதுக்காக என்னென்ன மெத்தடாலஜிஸ் டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லீன் சிக்மா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்டை முடிச்சாச்சு, ஓகே, ஓரளவுக்கு நம்ம முடிச்சுட்டு நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோமோ, எம்ப்ளாயிஸோ, கஸ்டமர்ஸோ, சப்ளைஸோ, ஸ்டாக் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்கக்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ், இப்போ நம்ம பண்ண ப்ராஜெக்ட் வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கா, இது ஓகே, நமக்கு கிவன் இன்புட்டுக்கு கிவன் அவுட்புட் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ். இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்துச்சுன்னா ஓகே, நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து நமக்கு வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரலாம் அப்படின்றத நம்ம வந்து ஸ்டாக் ஹோல்டர்ஸ் மீன்ஸ் இங்கே எம்ப்ளாயி, கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ், இவங்க எதாவது கொடுத்தாங்கன்னா அதர் வேறு ஏதாவது டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதோ, இல்லைன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, அதாவது அது கரெக்டாக வர்ற மாதிரி அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா
இப்போ நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுல ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துச்சோ, இல்லை ஏதாவது தடங்கள் வந்துச்சோ, இல்லை நம்ம பண்ணதில் ஏதாவது தப்பாயிடுச்சோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம், எந்த இடத்துல வந்து கரெக்டாக வரணுன்றதை கண்டுபிடிக்கிறது தான் ரிஸ்க். ஓகேவா? அந்த ரிஸ்க்கை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன டெவலப்பிங் பண்ணுறது, நம்மளுடைய கோலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். எந்த இடத்துல வந்து தப்பாகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் வித் ஸ்ட்ராட்டஜிஸ். அலைன்மெண்ட் வித் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ், நம்ம கொடுத்த ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, அந்த ஆர்கனைசேஷனுக்கு மிஷனுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா, அண்ட் தென் கிளியர் கம்யூனிகேஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்க்க தான் அலைன்மெண்ட் வித் ஸ்ட்ராட்டஜிஸ் கோல்ஸில் நம்மளுடைய கோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கம்யூனிகேஷன், நம்மளோட கோல் ரீச் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கர்ஸ்க்கும் அண்ட் தென் கஸ்டமர்ஸுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டான கம்யூனிகேஷன் இருக்கா, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கோலை நம்ம ரீச் பண்ணிட்டோமா, அந்த ஆர்கனைசேஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத ஓவராலாக பார்க்கறது தான் பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் வித் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ரேஷன் கண்ட்ரோல் ஏன் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது, எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் கண்ட்ரோல் வந்து மஸ்ட்டுன்னு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுறதா தான் எந்த மாதிரி பிளானை வந்து நம்ம கொண்டு வரலாம் ஆக்ஷனபிள்னால், இப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம், அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா, அதான் பார்த்திங்கன்னா ஆக்ஷனபிள் சொல்லலாம். அந்த எக்ஸிக்யூட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அது எஃபிஷியண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு இந்த ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடாப்டபிலிட்டி. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் இல்லை இன்டர்னல் என்விரான்மெண்டலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, இல்லை ஆப்ரேஷன் கண்ட்ரோல்ஸ் இன்னும் அதிகமாக தேவைப்படுது, அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஆப்ரேஷன் கண்ட்ரோல்ஸ் அதிகமாக அந்த இடத்துல தேவைப்படும் போதும் பார்த்திங்கன்னா அதோடைய எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதுக்காக இந்த ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் வந்து யூஸ் ஆகுது. ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம், இன்டர்னல் என்விரான்மெண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் வந்து அதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் என்னென்னா ஸ்கேலபிள், ரியலபிள், எஃபிஷியன்ட் எல்லாமே சேர்ந்ததான் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஆப்ரேஷன்ஸ் மானிட்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டினியூஸ் நம்ம மானிட்டர் பண்ணும் போதாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த அனலைஸும் பண்ணும் போதாக இருந்தாலும் சரி, இந்த ஆப்ரேஷன் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. எதுக்குன்னா நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நம்ம இன்னோவேஷனை நம்ம இன்னும் அதிகமாக்குறதுக்காக இந்த ஆப்ரேஷன் கண்ட்ரோல்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸே நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஆப்ரேஷன் கண்ட்ரோல்ஸில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னது. இப்போ மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, பன்ரோட்டில் இருக்குது. அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காகனா டு மானிட்டர் ப்ரொடக்ஷன் அவுட்புட்டு. இந்த ஆப்ரேஷன் கண்ட்ரோல் மானிட்டர் அவுட்புட், அதாவது நம்ம இங்கிறதே பார்க்குறது ஆப்ரேஷனில் என்னென்ன அவுட்புட் வருது அப்படின்னு தொடர்ந்து பார்க்குறதுக்காக இந்த ஆப்ரேஷன் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வென்ட்ரி லெவல்ஸ் எப்படி இருக்குது, குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குது, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து இந்த ஆப்ரேஷன் கண்ட்ரோல் மீன்ஸ் என்னது, நம்ம இங்கேருந்தே எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்குறது தான், வியூ பண்ணுறது, ப்ராசஸ்லேருந்து எல்லாமே பார்க்குறது தான் ஆப்ரேஷனல் கண்ட்ரோல்ஸ். இது எப்படி இருக்குன்றதை பார்க்குறது. இது மேனுஃபேக்சரிங்கில் இங்கே யூஸ் ஆகுது ரியல் டைமில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரீட்டைல் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன் கண்ட்ரோல் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் இன்வென்ட்ரி பண்ணுறோம் இல்லையா, பில் கொடுக்குறோம் இல்லையா, இன்வென்ட்ரி பில்லை யூஸ் பண்ணுறாங்க. சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் கஸ்டமர் சர்வீஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரியல் டைம் எக்ஸாம்பிளில் பன்ரோட்டியில் இருக்குது. இங்கே ஆப்ரேஷன் கண்ட்ரோல் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மானிட்டர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது, டெலிவரி டைம்ஸ் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா, எம்ப்ளாயிஸ்லாம் வந்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்ற தெரிஞ்சதுக்காக இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஆப்ரேஷனல் கண்ட்ரோல்னால் என்ன, அது எங்கெல்லாம் இருக்குது, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.